கலையும் காதலும் கலந்தவர் ஓவியர் ராஜா ரவிவர்மா. கலையும் கண்ணியமும் கலந்தவர் இந்த இளையராஜா. இவரது தூரிகை தீண்டல்கள் நம்மை தீண்டாமல் செல்வதில்லை. பெண்மையை முன்னிறுத்தும் இவரது ஓவியங்கள் ஒவ்வொன்றும் பல கதைகள் பேசுகின்றது. நம் தமிழ் மண்ணின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டின் பெருமைதனை இன்னும் பல நூற்றாண்டுகள் எடுத்துரைக்கும் இவரது ஓவியங்கள். ஓவியமா நிழற்படமா என்று மக்கள் வியந்து பாராட்டிய வித்தகர். இந்திய கலாச்சார அமைச்சகத்தின் தேசிய ஃபெலோஷிப், சிறந்த ஓவியருக்கான தமிழக அரசின் விருது, புதிய தலைமுறை வழங்கிய சிறந்த ஓவியர் விருது, லலித்கலா அகாடமி வழங்கிய விருது, விஜய் டிவி வழங்கிய சிறந்த பத்திரிகை ஓவியர் விருது, கர்நாடக அரசு வழங்கிய தேசிய விருது உட்பட பல்வேறு கௌரவங்களை பெற்றிருப்பவர். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் உலக அளவிலும் தனியாகவும் குழுவில் இணைந்தும் பல கண்காட்சிகளை நடத்தியிருப்பவர். பல்வேறு கல்வி நிலையங்களில் பயிற்சி வகுப்புகளும் எடுத்து வருபவர். தமிழகத்தில் தத்ரூபவாணி ஓவியங்கள் வரைவதில் தலை சிறந்தவர். இந்திய அளவிலும் உலக அளவிலும் உள்ள மிகச்சிறந்த ஓவியங்கள் வரிசையில் இவரது ஓவியங்களும் அடங்கும். இம்மாபெரும் கலைஞனை கௌரவிப்பதில் ஜேனிஃபார் ஆர்ட் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் இளையராஜா சுவாமிநாதன். என்னுடைய ஓவியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரியலிச பாணி முறை தான் நான் வந்து பயன்படுத்தியிருப்பேன். அதுவும் நம்முடைய பெண்கள் சார்ந்த ஓவியங்கள் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன். இது வரைகிறதுக்கான தாக்கம் என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய வளர்ந்த முறை தான். இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை வந்து எங்கள் ஃபேமிலியில் இருந்ததுனால அதுக்கான தாக்கத்திலேருந்து தான் நமக்கு வந்து இந்த யோசனையே வந்தது. நாங்கள் மொத்தம் 11 பேர், 6 சகோதரர்கள், 5 சகோதரிகள். அது எங்களுக்கு இளையவராக பிறந்தவர் இளையராஜா எங்களுக்கு பிறந்தார். ஏதாவது ஒரு ஓவியம் வரைஞ்சோன்னே எங்கள் தகப்பனார் வந்து திட்டுவாங்க எங்களை, ஓவியம் வரையக்கூடாது, அது ஒரு மோசமான இது, தரித்திரியம், காசு வராது, வராது இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் என் தம்பி இளையராஜா மட்டும் ஒரு ஓவியத்தின் அதிக ஆர்வமாக இருந்து படமெல்லாம் சின்ன சின்ன படமாக சோறுகளை வரைகிறது, நோட்டில் வரைகிறது, படம்லாம் இருந்தார். எல்லாருக்குமே எங்கள் குட்டியப்பா ஊர் சொன்னதுக்கே தெரியும். எங்கள் குட்டியப்பா சின்ன பிள்ளையிலேயே இந்த பையன் இப்படி வரைகிறான், இப்படி போகிறாங்கன்னு எல்லாரும் பேசுவாங்க. எங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஒரு 4 பேர் வந்து ஃபாரின் போயிட்டாங்க. அப்போ நாங்கள்லாம் தனிமையில் இருக்கும்போது எல்லாரும் வந்து எங்கள் கூட அதுவும் சேர்ந்து சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுடைய பெண்கள் உணர்வுகள் எல்லாத்தையுமே மதிக்கும். அதுமாரி அவங்க தாயும் ஒவ்வொரு பாசமாக இருப்பாங்க. அதுமாரி இந்த சூழ்நிலையே வளர்ந்ததுனால அது பெண்களுடைய இதையே மனசில் உள்வாங்கி பெண்கள் ஓவியமாகவே வரைய ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி அது உலக பிரசித்தி பெறுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். உலகமெல்லாம் பாராட்டக்கூடிய எங்கள் ஓவியர் இளையராஜா தான் எங்கள் குட்டியப்பாங்கிறது. கடைசி கொழுந்தனார் வேற, கடைசி குழந்தையாகவும் உள்ளது எங்களுக்கு என்றைக்குமே அது எங்களுக்கு குட்டியப்பா தான். தன்னோட முயற்சினால இந்த அளவுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாருங்கிற கவலையிலே நாங்கள் இந்த 10 பேர் இருந்தோம். ஆனால் இந்த 10 பேரோட அதிகம் அவர் முன்னேறி பெரும் புகழும் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேலும் மேலும் இந்த ஓவியத்துறையில் சிறப்படையணும்னு நாங்கள் எங்கள் குடும்பத்தார்பாக மனமாற வாழ்த்துக்கிறோம். நல்லா உலகம் எங்கும் நல்லா பேரு புகழோடு வாழணும். நான் வாழ்ந்த இடமும் வளர்ந்த இடமும் எனக்குள்ளே என்ன பாதிப்பை உண்டாக்குனுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இடம் தான் இது. எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய சந்து. இந்த பக்கம் ஒரு வண்ணப்பூச்சி, ரொம்ப வருஷமாக பல லேயர்ஸ் இருக்கக்கூடிய இந்த சுவர், இந்த பக்கம் பூசப்படாத இந்த செங்கல். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன சொல்கிறது, கண்ணாம்பூச்சி விளையாடுறது, ஓடிப்பூச்சி விளையாடுறது, அப்படி ஒரு பயன்பட்ட இந்த சந்து. காலையிலையும் மாலையிலையும் பார்த்திங்கன்னா ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு போகிற ஒரு இடம். இந்த இடத்த நான் எப்படியாவது என்னோடய ஓவியத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கம்போசிஷன் பண்ணியிருப்பேன். வெர்டிக்கல் ஃபார்மில் ஒரு 5x3 சைஸில் வந்து அதை நான் செஞ்சுருப்பேன். ஒரு பொண்ணு ஆடு மாடு ஓட்டிகிட்டு போகிற ஒரு பொண்ணு, கொம்பு சைடில் இருக்கும், அவள் கையில் வந்து ஒரு பித்தளை தூக்கு, அதுக்குள்ளே ஒரு மர்மம், அவள் அதை தூக்கிட்டு ஒரு பக்கமாக அப்படி சாஞ்சாப்பில் அவள் பார்க்குற ஒரு வியூ. அதை தான் வந்து என்னுடைய கம்போசிஷனாக நான் அதை செஞ்சுருப்பேன். இன்னொரு பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவள் மூவ் பண்ணி போவா, ஒரு ஆட்டுக்குட்டி அவளை கிராஸ் பண்ணி போகும். ஸோ இந்த 2 காட்சி அமைப்பும் எனக்கு இந்த இடம் எனக்கு கொடுத்தது. இந்த வீடு ரொம்ப முக்கியமான ஒரு வீடு. ஏன்னா நிறைய ஓவியங்கள் உருவாவதுக்கு காரணமாக இருந்த வீடு. எங்கள் தெருவில் பிள்ளையார் கோயில் பக்கத்துலேயே இருக்குது ஏகே சாரோட வீடு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் பகிர்ந்துருக்கிறேன். இப்போ ஒரு பொழுது வந்து இந்த வீட்டில் வந்து நான் சில இடங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அங்கே நான் என்னுடைய ஓவியங்களுக்கு நான்
ஒரு கம்போசிஷனுக்கு நான் அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லும்போது அவர் அனுமதி கொடுத்தாரு. அப்போ வந்து பார்க்கும்போது இங்கே நிறைய இடங்களில் நான் பயன்படுத்தியிருக்கேன். பர்டிகுலராக இந்த இடத்துல மதர் அண்ட் சைல்டு அப்படின்ற ஒரு கான்செப்டில் அம்மாவும் குழந்தையும் இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்குமான ஒரு உறவு, அந்த மழலை சிரிப்பு, அந்த அம்மா வந்து அந்த குழந்தையோட கையை வந்து ஹோப்பாக பிடிச்சிட்டு இருக்கிற அந்த காட்சி அமைப்பு, அன்றைக்கி இருந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த சூழல் எல்லாமே ஒட்டுமொத்தமாக நான் அதில் காட்சி அமைப்பாக பண்ணியிருப்பேன். என்னோடய இன்னொரு ஓவியம் உருவான இடம் இந்த அடுப்பங்கரை, இந்த மஞ்சள் லைட்டு, நிம்மி எய்த்த வீடு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவள் பூ பெய்த காலம். அவள் இந்த பானைக்கும் இந்த அரிசி மூட்டைக்கும் நடுவில் உட்காந்து இந்த ஒத்த மஞ்சள் லைட்டு வெளிச்சத்தில் உட்காந்து இந்த பக்கம் பார்த்து அந்த பார்வை இன்னமும் என் மனதில் நிற்கிது. அந்த காட்சி அமைப்பை வந்து நான் ஒரு 3x3 கேன்வாஸில் வந்து நான் பதிவு வச்சுருப்பேன். ரொம்ப அருமையாக வந்தது அந்த கம்போசிஷன். இன்றைக்கும் நான் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது 10 வருஷம் கழிச்சு வரேன். இந்த இடம் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறதில்ல. இப்போ இவளுக்கான எண்ணங்களும் இவளுக்கான அந்த ஒரு பதிவுகளும் நான் என்ன பார்க்குறனோ, நான் என்ன பார்த்தனோ, என்ன சொல்ல வரனோ அதை வந்து நான் இந்த படைப்பு ரீதியாக வந்து நான் வெளிப்படுத்தியிருப்பேன். இதை வந்து நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அக்காக்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ வந்து இதை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. கேமராவை தூக்கி வச்சாலும் சரி, நாம் கொஞ்சம் அப்படியே இரு அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய அந்த உண்மை போயிடும். அது டொக்குன்னு கேமரானா உடனே இப்படியே இருக்கட்டும் மாமாம்மா, இப்படியே இருக்கட்டும் சித்தப்பா அப்படிம்பாங்க. இப்போ அது என்ன ஆகிடுது, ஸ்டில் ஆகிடுது. அது இப்போது நான் என்ன எதிர்பார்த்தேன், இயல்பாக நான் பார்த்தல அந்த விஷயத்த இப்போ நானாக தான் கொண்டு வரணும். அதைத்தான் நான் வந்து என்னோடய படங்களில் அந்த வேறுபாடை செஞ்சுருப்பேன். அது ஒட்டுமொத்தமாக கேரக்டர் முதற்கொண்டும் அது மாறி இருக்கும். ஏன்னா எனக்கான சில விஷயங்கள் இருக்கும்ல, பிடிச்சமான ஒரு விஷயங்கள் இருக்கும்ல, அந்த அலைகள் சேர்ந்த விஷயங்களையும் அதில் சேர்த்துருப்பேன். மற்றபடி நான் சொல்ல இந்த உணர்வுகள் ரீதியான விஷயங்களையும் சொல்லியிருப்பேன். எல்லாருமே நம்ம வந்து ஒரு பள்ளி பருவத்துலேருந்து நார்மலாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலைஞன் இருக்கான். ஆனால் வந்து எல்லாருமே வந்து ஓவியம் ஆயிரப்படுறதில்ல, ஆயிரதும் இல்லை, வேறு துறையில் வேறு மாறி போயிடும். நான் படித்தது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நகர மேல்நிலைப் பள்ளியில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடந்த ஒரு 23 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் படித்த அதே கிளாஸ் ரூம், எனக்கும் துரசாருக்குமான ஒரு தொடர்பு ஏற்பட்ட கிளாஸ் ரூம். இங்கே தான் நான் கிளாஸில் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட நான் வாத்தியாருக்கு தெரியாமல் அவரை நான் வரைஞ்சி மாட்டிக்கிட்ட ஒரு இடம். அந்த இடத்துல இப்போ வந்து நான் ஒரு 41 வயசில் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிறது ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. என்னோடய வாத்தியார் என் கூட இல்லையேங்கிற ஒரு வருத்தம் தான் என்கிட்ட இருக்கிறத ஒழிஞ்சு பார்த்துட்டு இருப்பார். கண்டிப்பாக என் முன்னாடி அவர் இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என் தோலை தட்டி கொடுத்து உணர்வு ரீதியாக என்னை வந்து ஒவ்வொரு டைமும் என் தோலை தொடும்போதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். அது அப்பப்போ என்கிட்ட வழங்கிட்டே இருப்பார் இந்த கிளாஸ் ரூமில். அந்த தருணங்கள் வந்து எனக்கு அப்படியே மனதில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே அவர் கூடவே வந்துட்டு அவர் எங்கெங்கெல்லாம் என்னென்ன சொல்கிறாரோ, எங்கெங்கே காம்படிஷன் போகிறாரோ, அனுப்பிச்சி விட்றாரோ அங்கெல்லாம் போயிட்டு வருவேன். நிறைய காம்படிஷனில் நிறைய ப்ரைஸ் வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எங்கே போனாலுமே சரி, உருவம் ரீதியாக ஏதாவது ஒரு தலைப்பு வந்துருச்சுன்னா அங்கே கண்டிப்பாக எனக்கு ப்ரைஸ்ன்னு நானே நினச்சிக்குவேன், வாங்கிட்டும் வந்துடுவேன் கரெக்டாக. அதே வந்து வேறு ஒரு தலைப்பு கொடுத்துட்றாங்க, ஒரு இயற்கை காட்சின்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பரிசு இல்லைன்னு நானே முடிவு பண்ணிக்குவேன். அது ஒரு மாதிரி விருப்பம் இல்லாமலே அந்த போட்டியில் கலந்துட்டு வந்துடுறது. அது ஒரு பெரிய ஒரு ஏக்கமாக இருக்கும். நமக்கு தெரியாத ஒன்று எப்படா அது நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதே ஸ்கூல்லேயே வந்துட்டு இன்னொரு டிராயிங் டீச்சர் அமுதா டீச்சர்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. சின்ன பையனாக தெரிவார் பார்க்குறதுக்கு. அவர் சுருட்ட முடியாக துருதுருன்னு இருக்கும்போது எல்லாரையும் கவர்வார். அடுத்து அவரோட ஓவியங்களை பார்த்துட்டு எல்லாருமே அவரை வந்து ஓவியத்தில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்களது முன்னாள் துணை தலைமை ஆசிரியர் துரை அவர்கள் தான் அவருக்கு எல்லா வழிகாட்டியாகவும் இருந்தார். அவரை கொண்டு வந்ததே துரை சார் தான். அவரோட தூண்டுதலால் தான் அவர் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் பயின்றார். ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் இப்போது அவரோட ஓவியங்களை பார்க்குறதுக்கு அவர் இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். இளையராஜாவோட அப்ரோச்சு, அந்த மாணவனாக எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு. மாணவன் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு வளர்ப்பு பிள்ளைன்னே சொல்லலாம் அவரை. என் பிள்ளைகள்லாம் கூட சண்டைக்கு வருவாங்க, என்ன அண்ணனை கண்டால் பல்பு எரியுது அப்படிம்பாங்க. அவரோட அந்த அணுகுமுறை பள்ளிக்கூடத்தில் இன்னைய வரைக்கும் ஒவ்வொரு இடமா வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அவர் அந்த எல்லா இடத்தையும் அவரோட ஓவியங்களெல்லாம் கொஞ்சம் அதை பற்றி பேசிட்டு பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு போகிறது, மேலே பிள்ளைங்களை எப்படியெல்லாம் வரைய வைக்கணும்னு சொல்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. அவரோட ஒரே செயல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவங்க அம்மாவுக்கு வந்து அவரோட கற்றுக்கிட்டு இருக்கும்போதே கிடைச்ச வருமானத்தை வச்சு ஒரு நகை செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு சந்தோஷப்படுத்தினது என்னால் மறக்க முடியாத விஷயம். அது எந்த அம்மாவுக்கும் கிடைக்காது. அவங்க செஞ்ச புண்ணியமும் இளையராஜா செஞ்ச புண்ணியமும் தான் அது.
அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கணும். இந்த மாதிரி பிள்ளை கிடைக்க அவங்களும் கொடுத்து வச்சுருக்கணும், இந்த மாதிரி திறமையான பிள்ளை கிடைக்க. அதே மாதிரி எங்கள் பள்ளியும் ரொம்ப பெருமைப்படுது. புகழ்பெற்ற பள்ளியில் உலக புகழ்பெற்ற ராமானுஜர் படித்தார் என்பதில் பெருமை. அதை அடுத்து எங்களுக்கு தற்பொழுது பெருமை வந்து எனது மாணவர் இளையராஜா, அவரோட புகழ் மேலும் வளரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதுமாதிரி ஆர்டிஜே மிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த நேரத்தில் என்னோடய ஸ்கூலில் நிறைய இந்த ஆர்ட் டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் கொடுத்த என்கரேஜ் தான் இன்றைக்கி வந்து நான் எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் நான் வளர்ந்து வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் அப்படியே துரசாருக்கு கொண்டு வந்து 10th முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் காலேஜ், ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கும்பகோணத்துலேயே இருக்கக்கூடிய கொட்டையூரில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து எனக்கு தெரியாது, இப்படி ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அவர் ரத்தப்பந்தமே இல்லாத என் மேலே எனக்குள்ளே அவர் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வைக்கிறாரு. நீ நான்லாம் அந்த காலேஜ் படிக்கல, நீ வந்து படிக்கணும்டா, நீ வேர்ல்டு வைடாக வந்து நிறைய உன்னை எக்ஸ்ப்ளோரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை அதில் நீ கற்றுக்கலாம், நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாரு. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா என்னுடைய உறவினர்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் வந்து என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாரு, அதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் வந்து அவரை நம்பி போனேன். காலேஜுக்குள்ளே இவர் என்னென்னா இவர் அழைச்சிட்டு போய் மனோகர் சார் வந்து அங்கே கும்பகோணம் கல்லூரியில் வந்து அங்கே பெயிண்டிங் மாஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து கோச்சிங் சென்டரில் வந்து சிவபாலன் ஒருத்தர் இருப்பார், அவர் போய் நீ போய் பாரு, அவர் எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன அனுப்புகிறாரு. இவர் வந்த பொழுது ரொம்ப சிறு பையனாக இருப்பார். அதனால் இவரெல்லாம் இந்தமாரி இவ்வளோ சின்ன பையனெல்லாம் சேர்க்க வராங்களே அப்படின்னு முதல்ல யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து அவர் முதல் ட்ராயிங் பண்ண சொன்னோம். முதல் நாள் ட்ராயிங் பண்ணோடனே அவரோட ட்ராயிங் பார்த்து மிரண்டுட்டோம். அவ்வளோ ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், 5 years படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டை விட ஃபஸ்ட் இயர் என்ட்ரன்ஸ் வரவோ அந்த ஸ்டாண்டர்ட் இருந்தது. அப்போவே அவரையே அந்த குரூப்பை பார்த்துக்க சொல்கிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டார். ஆமாம், இளையராஜோட கிளாஸ்மேட் 2 பேர் அந்த மாதிரி அதே கேட்டகரியில் இருந்ததுனால அவங்க என் கூட 5 years நான் படிக்கிற வரைக்கும் என் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் பெரிய பியூட்டி என்னென்னா, நான் இந்த பக்கம் வரைஞ்சிட்டு இருந்தேன்னா வரைஞ்சிட்டு இப்படி காய வச்சேன்னா அந்த படத்தை எடுத்து பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே அதே பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிவிடுவான். நான் அடுத்த படத்தை ஒர்க் பண்ணிட்டு திரும்பி பார்த்தோம்னா நான் வரைஞ்ச படத்தை இன்னொரு படத்தை முடிச்சு வச்சுருப்பான். அந்த அளவுக்கு ரொம்ப பிகினிங்லேயே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அவன் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பர் டே வந்து ஒரு 50 போர்ட்ரைட் பண்ணுவார். ஒரு 50 போர்ட்ரைட், 50 வாட்டர் கலர், அப்படி கிட்டத்தட்ட 3 months தொடர்ந்து பண்ணுவார். அப்போ எவ்வளோ போர்ட்ரைட் பார்த்துங்க. 3 months தொடர்ந்து ஒரு 10 வருஷம் அதுமாரி. என்னன்னா அவர் ஒர்க் பண்ண அளவுக்கு போர்ட்ரைட்டோ வாட்டர் கலர் ஸ்டடீஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இளையராஜா வந்து அவனோட காலேஜில் அவனோட கிளாஸ்மேட்ஸ்லேயே அவன் தான் பெஸ்ட்டு போர்ட்ரேட் பண்ணுறவனா இருந்தான். பென்சில் ஆகட்டும் சரி, ஆயில் கலர் ஆகட்டும், வாட்டவர் எனி மீடியம், அவன் தான் அதில் வந்து பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த அன்னைக்கு பண்ண அவ்வளோ போர்ட்ரேட் ஸ்டடி தான் இன்னைக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்க பெயிண்டிங்க்கு வந்து அவ்வளோ உதவியாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறம் வந்து இவரோட ஒர்க் வந்து மாஸ்டர் பீஸ் மாரி ஆகிடுச்சு. நம்ம யாரை வந்து மிகப்பெரிய மாஸ்டருங்க அவங்கள ஓவர்லுக் பண்ணுற அளவுக்கு இவர் வந்துட்டார். அதுதான் அவரோட அதிகபட்ச உயரம்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதை விட நிறையா விஷயங்கள் போயிட்டார். போர்ட்ரேட்ஸை பொறுத்த நீங்கள் சவுத் இந்தியாவில் சொன்னோம்னா இளையராஜாவை தவிர்த்து சொல்ல முடியாது. அவரும் அந்த முக்கியமான ஒரு லிஸ்ட்டில் இருப்பார். இன்னொரு விஷயம் இப்போ என்னென்னா, நான் இப்போ வாட்டர் கலர் நான் லேண்ட்ஸ்கேப்ஸ்லேயே இருந்ததுனால நான் அதிகமாக போர்ட்ரேட்லாம் பண்ணுறதில்ல. இப்போ என் வீட்டுக்கு வந்தாலும் நான் இப்போ எதாவது ஃபிகரேட்டிவ் பண்ணேன்னா அவனை கூட்டு வச்சு, தம்பி இது எப்படா, இது ஓகே வாட்டா தம்பி, இது என்ன கொஞ்சம் கலர் மாற்றலாமான்ட்டு இப்போ அவங்ககிட்ட சந்தேகம் கேட்டு தான் நான் இப்போ என்னோட ஒர்க்கே நான் வந்து சில இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ரேஞ்சில் அந்த மீடியத்துலேயும் அந்த ஸ்டைல்லையும் அவன் வந்து ரொம்ப பிரமாதமாக இப்போ நிலச்சி நிற்கிறான். இப்போ அதை தவிர வந்து அவருக்கு வந்து நடிப்பில் ஆர்வம் உண்டு. நல்லா பாடுவார், நல்லா டான்ஸ் பண்ணுவார். ஒரு கொஞ்சம் சகலகலாவில் ஒன்மாரி அவர் அந்த மாதிரி எந்த கேரக்டர் நீங்கள் சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் எல்லா திறமையும் அதிகமாக இருக்கார். அதை விட எல்லாம் ரொம்ப அடக்கமான பையன். ஒரு 200-300 பெயிண்டிங்கும் ஒரு 4 daysல முடிச்சிடுவோம். எனக்கு எதனால் சொல்கிறேன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, எனக்கு அவன் என் கூட இருந்தான்னா அவ்வளோ பெரிய பலமாக எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இவர் போல் ஆசிரியர்லாம் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயோ அந்த மாதிரி விஸ்காம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இல்லஸ்ட்ரேட்டராகவோ எப்படி வேணாலும் இவரை மாரி ஆட்கள் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா நிச்சயம் வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஆர்ட் பேஸ்டாக வளர மாணவர்கள் வந்து நிச்சயம் நம்பர் 1 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவர் வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அவர் வேறு இந்த மாதிரி கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் வரலை. இந்த ஃபீல்ட்லேயே தான் இருக்கும், வேலைக்கே போனதில்லை இது வரைக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப அமைதியான வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அவர் என்னோட ஒரு சில வெளிநாடுகள்லாம் வந்தார். குறிப்பாக அமெரிக்காலாம் போகும்பொழுது நியூயார்க் நானும் அவர் சிவபாலனுங்கெல்லாம் போனோம். அங்கேயும் அமெரிக்காவிலேயே அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தவங்க. எங்களோட ஒர்க்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கூட அங்கே நம்பர் 1 இருந்தது வந்து இளையராஜா தான். அங்கே ரியலிஸ்டாக ஒர்க் பண்ணுற போர்ட்ரேட் அமெரிக்கன் ஆர்டிஸ்டே வந்து ஸ்பாட் பெயிண்டிங்கில் செகண்டில் ½ அன் ஹவரில் 1 ஹவரில் போர்ட்ரேட் பண்ணிவிடுவார். பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. இன்றைக்கி அவனோட பொசிஷனுக்கு வந்து அவன் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கானோ அந்த விஷயத்தையே அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா லைஃப் லாங் பிரமாதமாக இருக்கலாம். ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு உயரமாக அடைஞ்சிருக்கிறது வந்து ஒரு சிலரால் தான் முடியும். அது அவரோட கடுமையான பயிற்சினால தான் கிடச்சிருக்கு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ன்றதுக்கு உதாரணம் வந்து திரு இளையராஜா தான். எப்பயுமே அவனோட ஆரோக்கியமும் அவனோட உடல் நலமும் நல்லபடியாக அவனோட ஒர்க்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் கல்லூரிக்குள்ளே என்ட்ரன்ஸ் அவர்கிட்ட படித்தோம். அப்புறம் படிப்பு முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே எனக்கு இருந்த ஆசிரியர்களே வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஆசிரியர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ரங்கராஜா மாஸ்டர். ஒரு சாந்தமான ஒரு மனிதர். பர்டிகுலராக அவரோட போர்ட்ரேட் டெமோ வந்து நான் இது வரைக்கும் காலேஜில் வந்து அவரோட டெமோஸ் தான் நான் நிறைய பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து மனவர்ணன், வாட்டர் கலர் சீனரி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நம்ம 2-3 மணி நேரம் பண்ணக்கூடிய விஷயத்த ஒரு 10-20 நிமிஷத்தில் முடிச்சிருவார். எங்கே ஆரம்பிக்கிறாரு எங்கே முடிக்கிறாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிராயிங்கு. இது வரைக்கும் நானும் எவ்வளோ முறையெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோ போல்ட்னஸ்லாம் வந்ததில்லை. அதை ஆர்ட்டுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணுன்னாக்கா மனிதத்துவம், ஏழை எளியோருக்கு உதவுற ஒரு மனப்பான்மை. அந்த ஏழை எளியோரில் நானும் ஒருவனாக வந்து அப்போ மாணவனாக இருந்ததுனால நிறைய அந்த ஆர்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்து உதவுனது, நிறைய இல்லாத பசங்களுக்கு நிறைய செய்கிறது, இதெல்லாம் வந்து அவர்கிட்ட நான் கவனித்த விஷயங்கள், நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள். இது அப்படியே டிட்டோ சிவபாலனா வந்து ஆசிட்டிஸ் அவரும் அதே மாதிரி தான். ஒரு விடாமுயற்சி, இதுதான் அளவுன்னு இல்லை, அவ்வளோ கடுமையாக வந்து உழைக்கக்கூடிய ஒரு நபர். காலேஜ் முடிஞ்சிச்சுனாக்கா நேராக அவர் வீட்டுக்கு போயிடுவேன். நைட்டு ஃபுல்லாக ஒரு 10-11 மணி வரைக்கும் உட்காந்து வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போவேன். இது வரைக்குமே எங்களுடைய அந்த கலைப்பயணங்கள் இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒரு அண்ணன் தம்பி ஒரு மாதிரி தான் நாங்கள் 3 வந்து இருந்துகிட்டு இருக்கோம் இது வரைக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் சங்கர் மாஸ்டர் சிந்தனையே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாட்டு வண்டியை வரைஞ்சார் அப்படின்னாக்கா மாட்டு வண்டிக்கு கீழே ஒரு அரிக்கன் விளக்கு இருக்கும். அந்த அரிக்கன் விளக்கோட ஆங்கிள்லேருந்து மாட்டு வண்டியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறமான ஒரு சிந்தனை திறன். ஏன்னா பேர்ட் வியூலலாம் அவர் வரைவார். எதையுமே வித்தியாசமாக பார்ப்பார். அப்படியான ஒரு கற்பனைவாதி அவர். இது போல் வந்து பல ஆசிரியர்கள் வந்து கும்பகோணம் கல்லூரியில் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அதை முடிச்சுட்டு சென்னை காலேஜ் வரேன். சென்னை காலேஜுக்கு வரும்போது நானும் என்னுடைய நண்பன் சதீஷ் கண்ணாவும் தான் வந்தோம். என்ன ஒரு கொடுப்பனைன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் காலேஜில் நாங்கள் படிக்கும்போதும் எங்களுக்கு முதல்வராக இருந்தவர் ஆர்பி வாஸ்கன் ஐயா அவர்கள். அதுமாதிரி சென்னை காலேஜில் வந்து ஜாயின் பண்ணும்போதும் அங்கேயும் ஐயா அவர்கள் தான் முதல்வராக இருந்தாங்க. 2 பேரும் மெரிட்டில் வந்து நாங்கள் செலக்ட் ஆனோம். பாஸ்கன் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த கண்டெம்பரரி ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுன்னா சார்கிட்ட தான். ஒரு மாணவனுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவனை கொண்டுட்டு போகணும், அவன் என்ன மாதிரியான ஒரு ட்ராவல்லாம் பண்ணணும், அவனோட சிந்தனையை வந்து எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகணும், கேலரிஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் உண்டான அந்த தொடர்பு எப்படி, அந்த மாதிரி நிறைய ஆர்ட் கேலரிஸ் வந்து எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதுமாதிரி வந்து அப்போதைய காலகட்டத்தில் இருந்த நிறைய ஓவியர்கள் மத்தியில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். திரு ஆதிமூலன் ஐயா அவர்கள், அப்புறம் அல்ஃபான்ஸ் ஐயா அவர்கள், ஆந்தனிதாஸ் ஐயா அவர்கள், அப்புறம் முரளிதரன் சார், அப்புறம் வாசுதேவ சார், அப்புறம் வித்யாசங்கர் ஐயா அவர்கள், அப்புறம் கன்னியப்பன் சார், பெருமாள் சார், அப்புறம் தட்சிணாமூர்த்தி ஐயா, பழனியப்பன் சார், அப்புறம் கோபிநாத் சார், இப்படி நிறைய ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலுக்கு மத்தியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர். தமிழகத்திலேருந்து மத்திய அரசு லலித்கலா அகாடமிக்கு சேர்மனாக வந்து முதல்ல பதவியேற்றவர். இப்படி ஒரு மாபெரும் ஒரு மனிதருக்கு கீழே நாங்கள் வந்து மாணவனாக படித்தது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னுடைய கல்லூரி வகுப்பாசிரியர் திரு சந்திர ஐயா அவர்கள், ஒரு சமூகத்தில் வந்து கலையின் பயன்பாடு, அதன் நோக்கம் என்ன, நமது எண்ணங்களை வந்து ஒரு மாற்று சிந்தனைக்கு வந்து கொண்டு போகிறது, ஒரு அறிவு தூண்டல் அப்படின்னு சொல்லலாம். அவர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாணவனுக்குள்ளேயும் அவன்கிட்ட என்ன இருக்குதோ அதை தாண்டி அவன் வந்து எப்படி அவனை சிந்திக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சில வார்த்தைகளை வந்து அவர் அப்படி போட்டுட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே நகர்ந்து அப்படியே போயிடுவார். அவர் போனதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம மைண்டு ஃபுல்லாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும். உள்தேடல் அனுபவங்களை வந்து எப்படி நம்ம படைப்புகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அப்படின்னு எங்களை சிந்திக்க வச்சவர்னு சொல்லலாம். ஸோ இது போல் வந்து கல்லூரி காலங்களில் எனக்கு பல ஆசிரியர்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாங்க.
நம்ம வந்து இந்த ஃபீல்டை நான் தேர்ந்தெடுத்து வந்தேன் இல்லையா, இதுக்கு முதல்ல இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம அதிகப்படியாக நம்ம நார்மலாக எல்லா மக்களுக்குமே வந்து வரையணும்னு தோன்றது வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னாக்கா, நியூஸ் பேப்பர் பார்த்துருப்போம், கீழே கிடக்கிற பேப்பரெல்லாம் வரைஞ்சி எதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா வரைஞ்சிருக்காருன்னு சொல்லுவோம், சூரோவியங்கள் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா ஆர்ட் டீச்சர்ஸ் தான். ஸோ இது மட்டும்தான் நம்ம அப்போதைக்கு வாழ்ந்த எல்லாருக்குமே வந்து இன்ஸ்பிரேஷன்னா இது மட்டும்தான். அதுலேருந்து கல்லூரிக்குள்ளே உள்ளே போனால் கல்லூரியில் பார்க்குறது வேறு ஒரு பரிணாமமாக இருக்குது. அது என்னென்னா, இவங்க கட்டம் போட்டு வரைகிறதோ இல்லை வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி வரைகிறதோ இது எதுவுமே அங்கே நடக்கலை. அங்கே வேறு ஒரு விஷயங்கள் நான் பார்க்குறேன். அங்கே உள்ளே போனால் ஆளை நேராக உட்கார வச்சு வரைய சொல்கிறாங்க. ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டர்ஸ் வந்து எப்படி ஒரு உறுப்பையும் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் ஆர்ட்ஸ் காலேஜில் நடக்கிற விஷயங்கள். அப்போ அது நமக்கு வேற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது. இதுதான் என்னுடைய பள்ளி காலத்துலேருந்து கல்லூரி காலத்துக்கான அனுபவங்கள். 96 தான் காலேஜ் ஜாயின் பண்ணது. ஆனால் 97லேருந்து நான் என்னுடைய பயணங்கள் சென்னையிலே தான் இருக்கும். நோக்கம் என்னென்ன, நிறைய ஆர்ட் கேலரிஸ்க்கு சுற்றுறது, வரது போகிறது, என்ன மாதிரிலாம் ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, யாரை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய அது சம்மந்தமாகவே தாட் ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதாரணமாக ஒரு காலேஜில் ஸ்டடியாக எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு வரக்கூடிய எல்லா கலைஞனுக்குமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரியலிசம் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து என்ன மாதிரி பாணி முறையில் செய்யணுனாலும் அவனால் செய்ய முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஆள் வந்து ஒரு தளத்துக்குள்ளே ஒரு கேலரின்னு ஒன்று போகும்போது அவங்க எதிர்பார்க்குற விஷயத்த அவனால் வந்து இதுதான் என்னோடய பாணி அப்படின்னு சொல்லி அவனால் கொடுக்க முடியல. அப்போ நம்ம அதை எப்படி தேடுறது, நமக்கான அடையாளமாக எதை காமிக்கிறது? ஏன்னா எனக்கு தான் எது சொன்னாலும் எனக்கு வரைய தெரியுமே, நீ என்ன சொன்னாலும் நான் வரைஞ்சிருவேன் அப்படின்னாக்கா நம்ம ஒரு லேபராக இருப்போம். இப்போ நாம் என்ன செய்கிறோமோ அந்த விஷயத்தை வந்து இந்த உலகம் எப்போ ஏற்றுக்க போகுது? அப்போ வரும்போது அப்போ நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம வந்து எப்பா எனக்கு ஒரு சீனரி வரைஞ்சுதாப்பா அப்படின்னாக்கா நம்ம சீனரி வரைஞ்சி போட்டு கொடுத்துறது. இப்படி யார் என்ன கேட்டாலும் நான் வரைஞ்சி தர ஒரு ஆளாக நான் ஒரு 8 வருடங்களாக அப்படியே செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஆர்ட் கேலரிஸ்க்கு போகும்போது நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். நான் இதெல்லாம் எனக்கு இது தெரியும், அது தெரியும், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படிங்கும்போது எல்லாம் ஓகேங்க, உங்களுக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒரு பாணி முறையில் நீங்கள் ஏதாவது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியோடு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நாம் இவங்க கேட்குற அந்த விஷயத்த நம்ம செய்யணும்னா அது என்ன அது அப்படின்ற ஒரு கேள்வியோடு நிற்கிது. அப்போ தான் வந்து என்னுடைய சுயத்தேடல் ஆரம்பமாகுது. அப்போ நானும் என் ஃப்ரெண்டு சதீஷும் வந்துட்டு யோசிக்கிறோம், அப்போ இந்த மாதிரி நம்ம எங்கே போனாலுமே ஆர்ட் கேலரிஸ் நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. நம்ம எல்லாமே வரைகிறோம், ஆனால் நமக்குன்னு ஏதாவது ஒரு அடையாளத்தோடு நம்ம வெளியில் வரணும்டா, நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம், யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நான் எனக்கான ஒரு ஆணித்தனமான ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக பார்க்குறது ஃபிகரேட்டிவ் பெயிண்டிங். அப்போ நான் இதை வந்து நான் ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கணும்டா, அதுக்கு என்ன மாதிரி சப்ஜெக்டாக எடுத்து நான் பண்ணலாங்கிறதுக்குன்னு சில யோசனைகள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவன் வந்து டோட்டல் அப்ஸ்ட்ராக்டாக பேசுவான், நான் வந்து ரியலிசத்துக்குள்ளே என்ன அப்ஸ்ட்ராக்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ 2 பேர்த்துக்குமான பயங்கர கான்ட்ரவர்சியாக புருஷன் முன்னாடி மாதிரி செம்மையாக பயங்கரமாக அடிச்சுக்குவோம். அப்புறம் மறுபடியும் சேர்ந்துக்குவோம், ஆமாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து இப்படி உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நிலையை வந்து அவன் வந்து செமி ரிலீசம் பண்ணுறான். எதை பார்த்தாலும் புரியும், அதாவது ஒரு நிலக்காட்சி எடுக்கிறான், அதை வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்மேஷனில் ஸ்ட்ரோக் தெரியும், ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரியலிசமாக தெரியும். இவ்வளோதான் விஷயம். என்னோடது என்னென்னா, தூரத்துலேருந்து பார்த்தாலும் கிட்ட பார்த்தாலுமே அது வந்து ரியலிசமாகவே தெரியுது. அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் 2 பேரும் முடிவு பண்ணி ஒரு மாப்பிள்ளை நம்ம 2 பேரும் வைக்கிறோம்டா ஷோ, அது வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஷோ மூலயமா நம்மளை எந்தெந்த கேலரிஸ் வந்து மதிக்கலையோ அத்தனை கேலரி நம்மளை கூப்பிடணும்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிவிட்டு எங்களுடைய கண்காட்சியை வைக்கிறோம். 2003 வின்யாச ஆர்ட் கேலரியில் வந்து எங்களுடைய ஷோ வைக்கிறோம். அந்த ஷோவுக்கு தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ட்லெஸ். இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து நாங்கள் யாரை சிறப்பு விருந்தினராக வந்து இன்வைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் சார், அப்புறம் அதே மாதிரி கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் அவர்கள், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஜேகே சார், அப்புறம் என்னுடைய குருநாதர்கள் சிவபாலனா, மனோகரனா, இப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த ஷோவுக்கு. எப்படி மதன் சார் வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா ஆல்ரெடி கார்ட்டூனிஸ்ட்டு, அது இல்லாமல் மனோகர் சார் வந்து அந்த ஃபீல்டில் இருந்ததுனால எனக்கு அவர் அறிமுகப்படுத்தி வச்சார். எங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ஒத்துக்கிட்டு வந்தார். அதே மாதிரி பார்த்திபன் சார் வந்து பார்த்திங்கன்னா, நான் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முறை வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் பார்க்குறதுக்காக வந்திருந்தார். ஈவென்ட்ரோ மூவிக்காக ஒரு பார்க்க வந்திருந்தார். ஆர்ட் டைரக்டர் ஜேகே சார் அழைச்சிட்டு வந்திருந்தது. ஸோ அந்த டைமில் பிரின்ஸிபால் வந்துட்டு அப்போ கோபால் சார் இருந்தார். கோபால் சாருக்கு எனக்கு தெரியும், ஏன்னா என்ன மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறலாம் தெரியும். ஸோ நிறைய ஆன் த ஸ்பாட்டை போர்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதனால் என்னை வந்து அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி, இந்த மாதிரி இந்த பையன் வந்து சீக்கிரமாக
ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் உங்களை வரைஞ்சிருவேன் சார் அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது வரையலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியே வந்தார். ஒரு கிளாஸ் முழுவதும் அத்தனை மாணவர்களும் உட்காந்து வரைஞ்சோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து அவரோட போர்ட்ரேட்டை வரைஞ்சேன். அந்த ஒரு 10 நிமிஷத்தில் என்னை அப்சர்வ் பண்ணது தான். ஸோ முடிச்சுட்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். ஸோ அப்படி தான் எனக்கு அவருக்குமான ஒரு தொடர்பு. நானும் போய் பார்த்தேன். ஒரு 6 மாத காலங்கள் இவன்ற அந்த மூவியில் அவர்கிட்ட நான் உதவி இயக்குனராக பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நான் ஜூனியர் பார்த்திபன் கேரக்டரும் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி தான் அவருக்கும் எனக்குமான தொடர்பு. இன்றைக்கி வரைக்குமே நான் எதாக இருந்தாலுமே அவருக்கு நான் கேட்டேன் அப்படின்னாக்கா அவர் செய்வார். அப்படி ஒரு உதவும் மனப்பான்மை உடையவர் பார்த்திபன் சார். அந்த ஷோவுடைய ப்ரொமோஷன் இருக்குல்லையா, அது ஒட்டு மொத்தமாக வந்துட்டு இன்றைக்கி 23ஆம் புலிகேசி எடுத்த சிம்புதேவன் அவர்கள் தான் அன்றைக்கி வந்து எங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணவர். ஏன்னா அவர் ஆனந்த விடங்களை ஒரு கார்ட்டூனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது எங்களுக்கு அதிகபட்சமாக அந்த நேரத்தில் நிறைய அறிவு ரீதியாக என்னென்னலாம் பண்ணணும் ப்ரொமோஷனுக்கு, சும்மா படம் வரைஞ்சா பத்தாது அப்படின்னு சொல்லி அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்புறம் எல்லா பத்திரிகைகளுமே, தமிழ் பத்திரிகைகளாக இருக்கட்டும், ஆங்கில பத்திரிகைகள் எல்லாத்துக்குமே எங்களுக்காக அவர் பேசி, நாங்கள் இதுமாரி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம், கும்பகோணம் சைட்லேருந்து வந்திருக்கிறோம், இதுமாரி கண்காட்சி வைக்கணும், எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரே பேசி நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து எல்லா பத்திரிகைகளும் வர வச்சது அவர் தான். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியாக சொல்லிக்கிறேன். நாங்கள் எதிர்பார்க்காத கூட்டங்கள்லாம் நிறைய பேர் வராங்க, மக்கள் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் பத்திரிகை ஓவியர் திரு மாருதி சாராக இருக்கட்டும், மாசே சார், அப்போ இருந்த நிறைய பேர் ஜெயராஜ் சார், நிறைய பேர் நேரடியாக அவங்க பார்த்து எங்களை வாழ்த்திட்டு, நாங்கள்லாம் வெறும் பத்திரிகைக்கு வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் பண்ணி எக்ஸிபிஷன் பண்ணணும்னு எங்களுக்குலாம் ஆசை. ஆனால் இப்படி ஒரு திடீர்னு ஒரு ரியலிச பாணி முறையில் ஒரு கண்காட்சியை பார்த்தோன்னா எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, நிறைய பண்ணுங்கப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வாழ்த்திட்டு போனது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது. அப்புறம் அது மட்டும் இல்லை, நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ ஆர்ட் கேலரிஸ்லாம் எங்களுக்கு கால் பண்ணுறாங்க, உங்கள் பெயிண்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, ஓனர் பார்க்கணுன்றாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா நிறைய வாழ்த்துக்கள் கிடச்சிது, பத்திரிகைகள் மூலயமா வந்தது, நிறைய மக்கள் வந்தது, இது எல்லாமே ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் நாம் வரைஞ்ச ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சி போய் அதை காசு கொடுத்து அதை வாங்கும்போது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா இது நாங்கள் விரும்பி நாங்கள் நினச்ச விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம். இது வரைக்கும் யாரோ சொன்ன விஷயங்கள், கேட்ட விஷயங்கள்லாம் வரைஞ்சி கொடுத்தோம், வாழ்க்கையை ஓட்டணும். ஆனால் இப்போது முதல் முறையாக நாங்கள் சிந்தித்த விஷயம் ஒரு கண்காட்சியில் வச்சுருக்கிறோம், அது ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு படைப்பாளிக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி தரும்னு பார்த்துக்குவாங்க. அப்போ எங்களுக்கு இன்னும் நிறைய எங்கள் துறை மேலே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அப்புறம் நாங்கள் எந்த ஆர்ட் கேலரிலாம் நாங்கள் எதிர்பார்த்தோமோ அந்த ஆர்ட் கேலரிலாம் எங்களை கூப்பிட்டுச்சு. அதில் முக்கியமாக அப்பாரோ ஆர்ட் கேலரி கேலரிலேருந்து எனக்கு கால் வந்துச்சு. 2 பேருமே எங்கள் பெயிண்டிங் கொண்டு போய் கொடுத்தோம். அப்போது அதுலேருந்து அவங்க எங்களை ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய கண்காட்சிகள் நடத்தி கொடுக்குறது, இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் அயல்நாட்டிலையும் ஷோ வைக்கிறதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய கேலரிஸ் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சது. இதுபோல் கதையும் நாங்கள் எங்கள் பீரியடில் நடந்ததை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போல்லாம் ஈஸியாக உங்களை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்லாம் அப்போ கிடையாது. எங்களுக்கு அப்போ எல்லாமே இப்போ இந்தமாரி பத்திரிகையில் ஏதாவது இன்டர்வியூஸ் வந்தால் அதான் எங்களை வெளியிலேயே தெரியும். அப்போ அப்படிங்கும்போது நம்ம அது அவ்வளோ ஒரு பெரிய ஆனந்தமான ஒரு விஷயம் எங்களுக்கு அது கிடச்சிது. ஒரு ஆர்டிஸ்ட்டாக நமக்கான ஒரு தனித்துவத்தோடு நம்ம சர்வைவல் பண்ணுறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 300-400 பெயிண்டிங் மேலே நம்ம செய்கிறோம். அதில் நிறைய இன்ஸ்பிரேஷனல் விஷயங்கள் தான் இருக்கும். யாரையாவது நம்ம பார்த்துருப்போம், யாரோட படங்களாவது நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கும். அது இல்லாமல் யாருமே ஒரு கெரியரை ஆட்ஃபிட்டை தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம மீடியத்தை கற்றுக்கிட்டோம், யுக்தி முறைகளை கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம சப்ஜெக்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற இடத்துல தான் நம்ம வேறுபடுவோம். அப்போ நம்ம இப்போ நான் ஒரு பயிற்சி பட்டறையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கான குருமார்கள் மனோகர் சாராக இருக்கட்டும், சிவபாலனாக இருக்கட்டும், அவங்களுடைய தாக்கங்கள் தான் என்னுடைய படைப்புகள் இருக்கும். அப்போ அந்த இடத்துலேருந்து நான் வெளியில் வர போகிறேன். இப்போ நான் எது வரைஞ்சாலுமே அவங்களுடைய அந்த ஸ்ட்ரோக்ஸ் அவங்களுடைய புரிதல் என்னுடைய இதில் இருந்துக்கிட்டே தானே இருக்கும். அதுலேருந்து தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம். அப்போ நாம் எப்படி வெளியில் வர்றது, அந்த கேள்விக்கு விடை கிடைக்கிறதுக்கே 8 வருஷங்கள் மேலே ஆயிடுச்சு எனக்கு. அப்போ தான் நான்
ரியலிசம் பாணி முறையில் வந்துட்டு எந்த சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணுறது, அதில் நம்ம எப்படி நம்ம வெளிப்படுத்துறது, இதை யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. அப்போ இந்த இந்த பெண்கள் சார்ந்த ஓவியங்களை வந்து நம்மளோட முன்னோர்கள் யாரெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, அந்த ரிசர்ச் மூலயமா எப்படி வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து ரவிவர்மா ஓவியங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இங்கே நான் பார்த்த வரைக்கும் இங்கே கல்கட்டாவில் வந்துட்டு சஞ்சய் பட்டாச்சாரியா, விகாஸ் பட்டாச்சாரியா அவங்களுடைய படைப்புகள் அவங்களும் வந்து வாட்டர் கலர்லேருந்து அப்படியே கம்போசிஷன் ட்ராவல் பண்ணி அடுத்தடுத்த மீடியம் அவங்களும் ட்ராவல் பண்ணி எப்படி போயிருக்கிறாங்க. இந்த பக்கம் பாம்பே சைடில் வந்துட்டு நான் இப்போ ஜான் ஃபெர்னாண்டஸ்ங்கிற ஒரு ஆர்டிஸ்டோட புத்தகத்தை நான் பார்க்குறேன். அவங்களுடைய அந்த படைப்பு நமக்கு இன்ஸ்பயர் ஆகுது. அதன் மூலயமா அந்த தாக்கத்தில் நான் வந்து கிரியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி என்னை சுற்றி உள்ளவங்களோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு வளரும் காலங்களில் இருந்துச்சோ அதுமாதிரி நம்ம எவ்வளோ நிறைய புத்தகங்கள் பார்க்குறோம், எவ்வளோ ஆர்டிஸ்ட்டை நம்ம சந்திக்கிறோம், அதோட தாக்கமும் நம்மளோட படைப்புகளில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஏன்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக் கூட நம்ம அடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டே தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு இவ்வளோ காலங்கள் தேவைப்படுது. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 8-10 வருடங்கள் வந்து இதுக்கே நான் செலவழிச்சிருக்கேன். அந்த அடுத்தவங்களுடைய தாக்கங்கள் நம்ம படங்களில் எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தான் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்மளுடைய இந்த திறமையை நம்ம எப்படி வெளிப்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமன் கான்செப்ட் வந்து எடுத்தது. ஏன்னா இது நான் நார்மலாக வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இது. இங்கே வந்து ஆந்தனி தாஸ் சார் வந்து பண்ணியிருக்கிறாரு, ரியலிசம் பாணி முறையில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. நிறைய மதர் அண்ட் சைல்டு நிறைய நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி மீனவ பெண்களுடைய அந்த அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நான் எனக்கான சமூகத்தில் நான் வாழ்ந்து நான் பார்த்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து பதிவு வைக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு ரூரல் லைஃப்பை வந்து யாருமே வந்து ஓவியத்துறையில் வந்து யாரும் பண்ணலையே, நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது. இப்போ இவர் ரவிவர்மா அவர்களுடைய ஓவியங்கள்லையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து கஸ்டமைஸ்டு போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு நிறையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ராமாயணம் மகாபாரத இதிகாச ஓவியங்கள் தான் நிறையா அவர் வந்து செஞ்சுருக்காரு. கடவுள் உருவங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. இந்த ரூரல் லைஃப் கேரக்டர் வந்து ஒரு சில பெயிண்டிங்கை தவிர அதுக்கு அடுத்த பதிவுகள் எதுவுமே இல்லை. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு ஏன் நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணில் நம்ம பார்த்து டெய்லி உணர்ந்த விஷயங்களை வந்து நம்ம பதிய வைக்காமல் நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை நோக்கி ஏன் வந்து நம்ம முன்பதிவாக வைக்கணும். தெரிஞ்ச விஷயங்களை முதல்ல செய்வோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தேடலுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை நம்ம வரிசையாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நம்ம துவங்கினது. இல்லை, பெயிண்டிங்கோட வேல்யூங்கிறது வந்து என்ன, ஒரு ஆர்டிஸ்டோடைய அனுபவம் தான். அவன் எத்தனை வருட காலமாக வந்து அவனோட அந்த படைப்பு ரீதியாக அவன் வந்து அதுக்குள்ளே ஆழமாக இருந்திருக்கான் அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு படைப்புக்கான மரியாதையே வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு படைப்பாளிக்கு வந்துட்டு ஒரு இப்போ டாவின்சியோட மோனோலிசா படமாக இருக்கட்டும், வேறு ஒரு படைப்பாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்கு அவர் ஒரே ஈக்குவல் மதிப்பை தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருப்பாரு. அவர் தான் கொடுப்பாரு. இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டால் நான் என்ன எந்த படைப்பு படைத்தாலும் எனக்கு ஈக்குவல் தான். எனக்கு இந்த ஓவியத்தில் வந்து நான் பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டேன், அந்த பாடத்தில் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் படைப்பு ரீதியாக வந்துட்டு நான் சிறப்பாக என்னுடைய விஷயத்தை நான் எல்லாத்துலேயும் செஞ்சுக்கிட்டு தான் வரேன். அதே தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இங்கே எங்கே வந்து இந்த வேல்யூன்ற விஷயத்தை வந்து கூட்டியும் குறைச்சியும் பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த வியாபார விஷயத்துக்குள்ளே வரும்போது மட்டும்தான் அங்கே அது கூடுதல் குறைவலாக அப்படியே போயிட்டுருக்கு. அதுமாரி நம்ம ஒரு அங்கீகாரங்களும் எப்படின்னா நம்ம உண்மையாக தான் நம்ம பேசணும். இப்போ ஃபினான்ஷியலாக ஒரு விஷயங்கள் வந்து நடக்கிறப்ப தான் நமக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கான வரவேற்பே இந்த ஆர்ட் கேலரிஸ் நமக்கு வழங்குது. நீங்கள் வாட்டவர் எந்த இசம் வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் செய்கிற அந்த படைப்பு ஒரு இடத்துக்கு அது அடுத்த தளத்துக்கு அது தள்ளப்படலை அப்படின்னாக்கா, அது யாரும் விரும்பி அதை வாங்கலை அப்படின்னாக்கா, அந்த கலைஞனுடைய படைப்பு எங்கே வந்து முடங்கி போகுது. நம்ம வந்து படம் வந்து வியாபாரத்துக்கு இல்லை, நம்மளுடைய ஆத்மார்த்தமான ஒரு இது செய்கிறோம் அப்படிங்கிறது என்ன வேணாலும் பேசலாம் அதுக்குள்ளே. இப்போ ஆர்டிஸ்டோட லைஃப் எப்படி சர்வைவல் ஆகும்? அப்போ அங்கே வந்து உங்களுடைய படைப்பை அடுத்தவங்க வாங்கும்போது மட்டும்தானே நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரம் அடுத்த நிலைக்கு போகுது. நீ அடுத்த படைப்பை நம்ம படைக்கணுன்னாக்கா அப்போ அந்த படம் அடுத்தவங்களுக்கு போனால் தானே நீங்கள் அடுத்த படைப்பை படைக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும், வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் வந்து நீங்கள் சம்பாதிச்சு வந்து செய்யணும். இப்போ ஆர்டிஸ்டோட தேவை என்னவாக இருக்குது? அப்போ நம்ம அதை யோசிக்கணும். இதில் வாய்ப்பு கிடைக்கிறவங்க மேலே வந்துடுறாங்க, கிடைக்காதவங்க கீழே இருக்காங்கிறது நான் என்ன சொல்கிறது, பொருளாதார ரீதியாக தான் வந்து கீழே இருக்காங்க. ஆனால் அவனாவே தானே இருந்துகிட்டு இருக்கான். இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுனால அந்த ஆர்டிஸ்ட் பெரிய ஆளா, இல்லை சந்தர்ப்பமே கிடைக்காம ரிட்டன் வீட்டுக்கு போனான்ல அவன் பெரிய ஆளா? இங்கே எல்லாமே சமம் தானே. பொருளாதார ரீதியாக அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அவன் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் அவர் ஆகிட்டார். இவர் பொருளாதார ரீதியாக வந்து அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்காதனால அவன் வீட்டுக்குள்ளே அவன் ஊரில் போய் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பான். இவ்வளோதான் புரிதல்.
இது ஒரு முக்கியமான ஒரு ஷேரிங். நான் எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். கால் பண்ணுறாங்க, பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் பெயிண்டிங் வாங்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, எனக்கு பெங்களூரில் கிங்கினி ஆர்ட் கேலரின்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய பெயிண்டிங் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதே மாதிரியே பேசி பெயிண்டிங்லாம் வாங்கிட்டாங்க. நீங்கள் இந்த பெயிண்டிங் வந்து மெனக்கெட்டு என்னை கூப்பிட்டு அந்த பெயிண்டிங் வாங்குறீங்க, ஏதாவது உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு காரணம் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நான் எதிர்பார்க்காத ஒரு அனுபவம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. என் பையன் வந்து ஸ்பெஷல் சைல்டு ஆக்சுவலி. ஆனால் வந்து எங்களுக்கு உங்களை தெரிஞ்சதுக்கு முன்னாடி என் பையனுக்கு உங்களை தெரியுது, உங்கள் படைப்பு கூட வந்து அவன் பேசுகிறான், என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையனை நான் கூப்பிட்டு போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை, நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். அப்போ அந்த பையன்கிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் நாங்கள் பார்த்ததில்ல. ஏன்னா அவன் வந்து அவனுக்கான தேவையே முதல்ல எனக்கு இப்போ தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கூட அவன் கேட்க மாட்டான், தெரியாது, எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இருப்பான் என் பையன், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு உயிராக தான் அவன் இருந்தான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எங்களோட முயற்சியில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம்ல, அது மாதிரி அவன் ஐபேடில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எப்படி என்னுடைய பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னு தெரில, எங்கேயோ இமேஜில் பார்த்துக்கிட்டு கடைசியில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி என்னுடைய லிங்க்குள்ளே போயிருக்கான், என்னுடைய வெப்சைட் லிங்க்குள்ளே போயிருக்கான். போயிட்டு என் பெயிண்டிங்ஸோட இமேஜெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். பெயிண்டிங்ஸை பார்க்கும்போது அவன் அறியாமலேயே வந்து அந்த பெயிண்டிங்கோட பேசுகிறான். அவன் அதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இன்னமும் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அவனை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமல் அவனை வந்து அவங்க கவனிக்கிறாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆதாரமாக வந்து அவங்க எனக்கு வாயால் சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்க எனக்கு ஆடியோவாக கேட்டுட்ருக்கேன். பட் அப்போவே எனக்கு கண்ணில் தண்ணி வருது. நீங்கள் இதெல்லாம் நம்பலைன்னா நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பையன் அந்த செஞ்ச அந்த உணர்வுகள் அந்த தருணத்தில் அது ஒரு பதிவாக எனக்கு மொபைலில் எடுத்து அந்த ஷார்ட் வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ இங்கே இந்த நம்ம ஒரு துறையில் கிடைக்கக்கூடிய நான் இதுவரையும் நினச்சிக்கிட்டு இருந்தேன்ல, இதெல்லாம் அங்கீகாரங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தேன்ல, இதெல்லாம் நம்மளோட ஆசைகள் நினச்சிக்கிட்டு இருந்தது எல்லாமே தூளாக போயிடுச்சு. இங்கே என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை. அப்போ நம்ம வாங்கின இந்த ஸ்டேட் அவார்டு, நேஷ்னல் அவார்டு இப்படிங்கிற இந்த விஷயம்லாம் தாண்டி இதுதானே பெரிய விருதாக இருக்குது. இந்த மாதிரி என்னோடய ஒவ்வொரு படைப்புகளும் வந்துட்டு எல்லாத்தையும் கடந்து போய் ஒரு உணர்வு ரீதியாக ஒருத்தவங்கள்ட்ட போய் அது வேற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துதில்லை. அதுதான் எனக்கு வந்து பெரிய விருது வாங்கின மாதிரி இருக்குது. இது மாதிரி எனக்கு பல அனுபவங்கள் இருக்குது. அதில் இது ரொம்ப நெருடலான ஒரு அனுபவம். ஏன்னா நம்ம நார்மலான ஒரு பர்சன் வந்து நம்மளுடைய படைப்பை பிடிச்சிட்டு வந்து பாராட்டுறதுங்கிறது அது வேறு. இது பாருங்களேன், இது ஒரு மருத்துவத்தை ஒரு விஷயம் செய்யுது அப்படிங்கும்போது இது நம்மளோட நோக்கமே இல்லையே. நம்ம அதை அந்த நோக்கமாக வச்சே நம்ம செய்யலையே. அப்போது இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளை மீறிய ஒரு செயல் வந்து இந்த படைப்பு ரீதியாக நடக்குதுங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் ஆழமாகவும் இன்னும் கொஞ்சம் நம்ம உணர்வு ரீதியாக இன்னும் நம்ம உண்மையாக இருக்கணும்னு பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுது. இதில் இந்த நவீன பாணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் அப்புறம் நிறைய என்னென்னமோலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சராசரி ஒரு மனுஷனாக நாங்கள் வந்து அதை பார்க்கும்போது எங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு அது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அது எப்படி நாங்கள் பார்க்குறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய பார்வையே எப்படி என்னுடைய புரிதல் இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு கருவில் வந்துட்டு வெறும் இல்லாமையிலேருந்து ஒரு இருப்பு எப்படி உருவானுச்சோ, ஒரு கரு எப்படி உருவானுச்சோ, அந்த கருவாக இருக்கும்போது அது உருவமாக இல்லை, அது இல்லாத இடத்துலேருந்து ஒரு 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 புள்ளி தான். அந்த புள்ளி என்னவாகுது, பிதுக்கமாகிட்டே வருது, பிதுக்கமானால் கோடாகுது, கோடானது அப்புறம் உருவமாகுது. இயற்கையாகவே ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு டைம் தேவையாக இருக்குது. அது 10 மாதம்னு நம்ம சொல்கிறோம். 10 மாதத்துக்கு அப்புறம் அது குழந்தையாக பரிணமித்து வெளியில் வருது. ஒரு ரியலிசமாக, சூப்பர் ரியலிசமாக வந்து அது வந்து வெளியில் வருது. இப்போ வந்து இந்த குழந்தை தான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, தான் எப்படி வந்தோங்கிறத புள்ளியிலேருந்து அது தொடங்குது. திரும்ப அது அப்படியே உருவத்துக்குள்ளே வந்துட்டு உருவத்திலேருந்து அப்புறம் மறுபடியும் ரிவர்ஸில் சிதைச்சு பார்க்குறது தான் நம்ம 6வது அறிவு செய்கிற வேலை. இப்போ என்ன இந்த மாதிரி ஒரு ரியலிச பணியில் நீங்கள் பார்க்கப்பட்டாலும் இது ஆரம்பிக்கும் போதும் இப்படியே தான் தொடங்கும். புள்ளி, கோடு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் பை லேயர் அப்படிங்கும்போது அங்கே அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம்லேயும் தான் அது வந்து ஃபார்ம் ஆகும். இந்த அறிவு வந்து ஒரு படைப்பாளனாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லா விதமான படைப்புகளையும் நம்ம வந்து மதிப்போம், ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், புரியறதுக்கு முயற்சிப்போம். படைப்பு ரீதியாக வந்துட்டு நம்ம ஒரு 3 விஷயங்களை வந்து அதை நம்ம பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, ஒன்று வந்து பிறர் தேவைக்கு வரைகிறது, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு வரைகிறது.
இன்னொன்று வந்து பிறர் தேவையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் வரைஞ்சா அவங்களுக்கு இது இப்போ மற்றவங்களுக்கு பிடிக்கும்ல அப்படின்னு நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வரைகிறது. இன்னொன்று வந்து நமக்கு மட்டும் பிடிச்சதை வரைகிறது. அது மற்றவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நமக்கு பிடிச்சதை நம்ம வரைகிறோம். இதுதான் இந்த 3 விஷயத்தில் நம்ம யாராக நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பிறர் நம்மளை மதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதாவது ஒரு கலைஞனுக்கு வந்து அங்கீகாரங்கள் வந்து ரொம்ப தேவை. அவன் அதை அடையணுன்னா அவன் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் விஷயங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, நிறைய கண்காட்சிகள் நடத்த வேண்டியிருக்கு. அவனை வெளிப்படுத்துறதுக்கு இருக்கப்பட்டவங்க நம்ம வந்து ஒரு கேலரி புக் பண்ணி ஒரு ஷோ வந்து பண்ண முடியும். இல்லாத ஒரு பையன் வந்து என்ன செய்வான், அவனுக்கு ஏதாவது ஒரு தளம் வேணும்ல. அந்த வகையில் வந்துட்டு இங்கே பெங்களூரில் வந்து சித்திர சந்தைன்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் வந்து ரோட் ஷோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரோட் ஷோவில் தான் நானும் என்னுடைய வாழ்க்கையும் தொடங்குச்சு. அப்போது அங்கே இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக தான் அங்கே போகிறோம். எவ்ரி இயர் கொண்டு போய் ரோட் ஷோவில் வைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை இல்லை. அவன் வாய்ப்பு கிடைக்க தேடிக்கிட்டு போகிறான், அங்கே வைக்கிறான். அது மூலியமாக ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு தள்ளப்பட்டுறோம். இதை மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு குறைந்த செலவில் வந்து போய் நம்ம வந்து நம்மளோட படைப்புகளை வைக்க முடியுமோ அந்த இடத்த நோக்கி தான் அவன் போக முடியும். அவன் இல்லாதப்பட்டவனாச்சே. ஒரு ஒரு இளைய தலைமுறையில் அவன் வளர்கிற பருவத்தில் அவன் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீ ஷோ நடக்குதோ அவன் அங்கங்கெல்லாம் அவனுடைய பார்ட்டிசிபேஷன் அவன் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் அவன் அந்த இடத்துலேருந்து தான் வெளில வந்தவன். இதை தவறாக பார்க்குறதுல வந்து ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்கேருந்து தான் வந்தேன். ஏன்னா அங்கே வச்சதை தான் நம்ம வந்து ஒரு ஆர்ட் கேலரியில் வைக்கிறோம். அப்போ அங்கே வச்சதுனால அது அதோட வேல்யூ குறைஞ்சி போச்சா என்ன? வாய்ப்புகள் தேடுறது அங்கேருந்து துவங்குறது அந்த இடத்துலேருந்து, அவ்வளோதான். அது அங்கே வச்சாலும் சரி, நீங்கள் வேறு எங்கே வச்சாலுமே சரி, இது ஒரு புரிதலோடு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சுட்டி காட்டுறேன். இது வரைக்கும் நான் அந்த உமன் கான்செப்டை வச்சு தான் என்னுடைய பெயிண்டிங்ஸ் போயிட்டுருக்கு. கண்காட்சிகளும் நிறைய நடத்திட்டு இருக்கேன். மோர் தென் வந்து கடந்த ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு வரையுமே நான் வந்து ஆர்ட் கேலரிஸை பேஸ் பண்ணி தான் என்னுடைய லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த கடந்த ஒரு 6-7 வருடங்களாக வந்துட்டு என்னுடைய படங்கள் வந்து உலகத்தில் எந்த ஆர்ட் கேலரிஸ்லையுமே இல்லை. என்னுடைய படங்களை வந்து வேணும், அதை நான் வாங்கி என் வீட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு என்னைக்கிட்ட டைரெக்டாகவே தான் பெயிண்டிங்கை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே 2003 வச்சு என்னோடய முதல் கண்காட்சியில், இங்கே சென்னையில் வச்ச முதல் கண்காட்சியில் ஒரு 2க்கு 2 பெயிண்டிங் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் நாங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு தான் அதை நாங்கள் வந்து அதை ஒரு வெளிநாட்டு ஒரு நபர் வந்து வாங்கிட்டு போனார்னு நான் சொன்னேன். இன்றைக்கி வந்து அதே 2க்கு 2 படங்களை வந்துட்டு லட்சத்துக்கு மேலே வந்து அதை கொடுத்து வாங்குகிறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த என்னோடய ஆர்ட் பெயிண்டிங்கோட வேல்யூ வந்து இந்த அளவுக்கு வந்து அது வளர்ந்துருக்கு. இங்கே காசுக்கான மரியாதைக்காக இதை நான் சொல்ல வரல. இந்த கலையை நம்பி வாழக்கூடிய இளைய தலைமுறைகளை வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து உங்களுடைய பயணங்களை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறது. இத்தனை லட்சத்துக்கு விற்றுது அத்தனை லட்சத்துக்கு விற்றுதுங்கிறது இங்கே முக்கியமே இல்லை. உங்களுடைய நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த வந்து விரும்பி செய்யணும். அது வந்து நம்மளை கோபுரத்தில் தூக்கி வச்சாலும் சரி, நம்ம ஒன்றுமே இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, 2 சந்தோஷத்தையும் நீங்கள் வந்து ஈக்குவலாக அனுபவிக்க தெரிஞ்சுக்கணும். என்ன ஒன்று காலம் தாழ்த்தி நமக்கு வந்து அது கிடைக்கலாம், அவ்வளோதான். அதனால் அதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய மனசை விட்டுறக்கூடாது. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி வந்து தடை இல்லாமல் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கான ஒரு வரவேற்பு கிடைச்சிது அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு 4 வருஷத்தில் கூட கிடைக்கலாம், இல்லை ஒரு 20 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கலாம். ஆனால் அதை விடாமுயற்சியாக நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்கிறதுல தான் உண்மை இருக்குது. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய விளக்கமே. நான் இன்னும் இப்படிலாம் ஓவியங்கள் வரைஞ்சிருந்தா கூட எண்ணங்கள் ரீதியாகவும் நம்ம செயல் ரீதியாகவும் நான் இன்னும் என்னோடய தேடுதல் தொடங்கிட்டே இருக்குது. அது முடிவில்லா பயணமாகவே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நான் கலையை நம்பி நான் வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் கலையை நான் வளர்க்குறத விட அந்த கலையை நான் வாழ வச்சிட்ருக்குன்னு தான் நான் சொல்லணும். எல்லாருக்குமே மரணங்கிறது நிச்சயம். ஆனால் கலைஞர்களுக்கு மட்டும்தான் மரணம் இல்லா வாழ்க்கை. நாம் விட்டு போகிற இந்த படைப்புகள் தான் நாளைக்கு நம்ம மரணம் இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு அடையாளங்கள்.
ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய நேரங்கள் வந்து உங்கள்கிட்ட என்னுடைய அனுபவங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிட்டது, ரொம்ப அமைதியாக இது எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு முதல் நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன் இந்த யூடியூப் சேனலில். இது முக்கியமாக வந்துட்டு இந்த தொகுப்பை வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மதுரை ஓவியன் அவர்கள், அவருடைய சார்ந்த அந்த டீம் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் இன்னும் மேலும் மேலும் பல கலைஞர்களை அறிமுகப்படுத்தணும், இவங்களுடைய பயணங்கள் நிறைய தொடங்கணும். நீங்கள் எல்லோரும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். வழக்கமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா பார்த்தோன்னே நாங்கள் சொல்லாமல் அதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுதான் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். அவர் மேலும் மேலும் வளரணும். இது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு செயல். இதை நீங்கள் உணரணும். அவருக்கு நாம் எல்லாருமே உறுதுணையாக இருக்கிறோம். நன்றி.